என்னடா யோசிக்கிற? ரெக்டாங்கிள் 3D எங்கிட்ட யோசிக்கிற? 3D 2D அங்கிள் ரெக்டாங்கிள் 2D தான். அப்ப அங்க பெரிமீட்டர் தான் யூஸ் பண்றோம். ஆமா. நீ சொன்னது சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2D இதை யூஸ் பண்ணுவாங்க. இது சர்க்கிள் கர்வ் ஷேப்புக்கு வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் யூஸ் பண்றாங்க. அண்ட் லைன் ஷேப்புக்கு வந்து பெரிமீட்டர் யூஸ் பண்றாங்க. பட் எது கேட்டாலும் என்ன? இங்க இருந்து இந்த நூல் மாதிரி வச்சு அளந்தீங்கன்னா அதான் வந்து நம்மளுடைய பெரிமீட்டர். அந்த பெரிமீட்டர் வந்து ஒரு கர்வ்டு ஷேப் வரனால அது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆகும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கான்செப்ட் வரனால அது வந்து பெரிமீட்டர் நோட் பண்றோம். சரிங்களா? பட் ரெண்டுமே என்னது சரி. பெரிமீட்டர் தான். சரி. சர்க்கம்ஃபரன்ஸ்னாலும் பெரிமீட்டர்னாலும் 2Dல அந்த எவ்வளவு லென்த் வேணும் எவ்வளவு இதாகும் அந்த லென்த் தான். பெரிமீட்டர் இஸ் 10 மீட்டர் லென்த் ஃபுல்லாவே லென்த். இங்க இருந்து ஃபுல் லென்த் கண்டுபிடிக்கிறோம். நாம என்ன பண்ணுவோம்? இங்க இருந்து இதோட இது ஒரு லென்த், இங்க இருந்து இது ஒரு லென்த், இங்க இருந்து இது ஒரு லென்த், இங்க இருந்து இது ஒரு லென்த் போகும். பட் டோட்டல் லென்த் இஸ் கால்ட் பெரிமீட்டர். இங்க என்னது? சரி. டோட்டல் லென்த் தான். பெரிமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் இது ஃபுல்லா சுத்தி இருக்கிறது தான். தட் இஸ் கால்ட் ஆல்சோ அனதர் ஒன் லென்த். அப்போ ஒரு வேர்டு என்னது? லென்த்துங்கிற வேர்டு தான் அது ஷேப்பு தகுந்த மாதிரி மாறுது. மாறும். 2Dல நீ எது போட்டாலும் சரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கான்செப்ட் என்னன்னா டயக்ராம் வருதோ அந்த டயக்ராமுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிமீட்டருங்கிறாங்க. ஒரு கர்வ்டு ஷேப் டயக்ராமுக்கு எல்லாமே சர்க்கம்ஃபரன்ஸ்ங்கிறாங்க. தட்ஸ் ஆல். ஓகே சரிப்பா. இப்போ உனக்கு எந்த கொஸ்டின் ஏரியா ரிலேட்டட் சர்க்கிள் ஃபுல்லாவே எடுக்கலையே நானு இல்லை எடுத்துக்கிறேன்னா? நான் ஃபுல்லாவே எடுக்கல அங்கிள். நான் 7th செம் வரைக்கும் போட்டேன். வெரி குட். 7th செம் வரைக்கும் நீங்க போட்டீங்க. இப்போ நமக்கு எத்தனாவது செம் அப்புறம் வேணும்? 8th இருந்து வேணும். 8th இருந்து வேணுமா? 7th போட்டீங்க. ஆமா. ஓகே 8th இருந்து பார்ப்போம். அதுல 14th 1 மார்க் தான். பார்த்துக்கலாம். எவ்வளோ பார்க்க முடியுமோ பார்த்துக்கலாம். ஓகே 8th 1 வேணும். 7th முடிச்சுட்டு 8th 1. இந்த டயக்ராம் கொடுத்துக்கிறானா? கீழே இந்த பிக்சர் கொடுத்துக்கிறான். அந்த பிக்சரை நான் இன்செர்ட் பண்ணுறேன். அது அந்த பிக்சர் வச்சு எப்படி போறதுன்னு எனக்கு தெரியல. இல்லைன்னா போட்டிருப்பேன். போட்டுக்கலாங்க எல்லாமே போட்டுக்கலாம். அந்த இதுதானே அது போகாது. இது என்ன செய்ய ஆர்க் ஆஃப் ஏரியா ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிச்சிட்டு அதை ரெக்டாங்கிள் ஷேப்பில் வச்சு போட்டுடலாம். அதாவது செக்மெண்ட் வச்சு போட்டுறோம். உங்களுக்கு ரேடியஸ் கொடுத்துருவாங்க. அந்த ரேடியஸ் வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இதான் பிக்சரு. அந்த பிக்சர் வச்சு நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. சொல்கிறேங்க அங்கே போய் உட்காந்துக்கிச்சேன். ஒரே நிமிஷம் இது மேலே போய் உட்காந்துக்கிச்சேன். ஒரே நிமிஷம் ஒரே இதில் இன்செர்ட் பண்ணிட்டு ஈஸியாக இருக்கும். ஒரே இதாக இன்செர்ட் பண்ணிடுறேன். சரி. சரி இதான் கொஸ்டின் சொல்லுமா? அங்கிள் ஒரு ஹார்ஸ் வந்து ஒரு பெக்ல டைட் பண்ணியிருக்காங்க அங்கிள். 1 கார்னர் ஆஃப் த ஸ்கொயர் கிராஸ் ஃபீல்ட் அங்கிள். அந்த ஸ்கொயர் கிராஸ் ஃபீல்டோட ஒரு சைடு வந்து 15 மீட்டர் அங்கிள். அப்புறம் அந்த ஹார்ஸ் கட்டியிருக்க அந்த அது போற இதெல்லாம் வந்து சர்க்கிளா இருக்கும் அங்கிள். அந்த பெக்ல இருந்து அந்த ஹார்ஸ் கட்டியிருக்க இது வந்து 5 மீட்டர் அங்கிள் ரேடியஸ். ஓகேமா ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஏரியா ஆஃப் த பார்ட் தட் அந்த ஃபீல்டு விச் இது அந்த 5 மீட்டருக்கு மேலே ஏரியா இருக்குல்ல அங்கிள், அதை வந்து அது எத்தனை அப்படின்னு அதுதான் இது. அந்த 5 மீட்டருக்குள்ள இருக்கிறதான அங்கிள் அந்த ஹார்ஸ் சாப்பிட முடியும். அந்த 5 மீட்டருக்கு மேலே இருக்க சாப்பிட முடியாது. அதனால அது இன்க்ரீசிங் சொல்லிட்டாங்களா? இன்க்ரீசிங் இந்த கிரேசிங் ஏரியா தென் ரூப் இஸ் 10 மீட்டர் லாங் இன்ஸ்டாப் அந்த வேர்டு இம்பார்ட்டன் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்களா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஒன்றும் இல்லை. வி ஷேப்பு இது ஆர்க்கு கரெக்டா? அப்போ ஆர்க்கோட ஏரியா கண்டுபிடிங்க. இது என்ன ரேடியஸ்? 5 மீட்டர். ஓகே அப்போ இதெல்லாம் அந்த வந்து இது கட் பண்ணி போயிடும் கரெக்டுங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்னது? அது முடிஞ்ச பின்னாடி என்ன பண்ணுறீங்க? 10 மீட்டருக்கு இது பண்ணுறீங்க கரெக்டுங்களா? அப்போ 10 மீட்டரோட இது பண்ணுறீங்க கரெக்டாப்பா? அப்போ ஆல்ரெடி இங்கே வந்துடுமா? அப்போ ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒரு ஷேப் கிடைக்குமா?
இப்போ என்ன ஆமா. கேட்குறான், இன்க்ரீசிங் த ஏரியா இன்ஸ்டெட் ஆஃப் 5 மீட்டர்ங்கிறான். சரிங்களா? அப்ப இன்ஸ்டெட் ஆமா. ஆஃப் 5 மீட்டர்னா இது இன்க்ரீஸ் ஆகுது. இங்கிருந்து இது மீதி இருக்கிறது இது என்னன்னு பார்க்க போறோம். அப்ப ஆல்ரெடி என்ன ஓகே. கண்டுபிடிச்சிருப்பீங்க? இத கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த 5 மீட்டர் உண்டானத கண்டுபிடிச்சிருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப எது ஆமா. பெரிய ஏரியா, எது சின்ன ஏரியான்னு பார்த்து நீங்க டக்கு டக்குன்னு முடிச்சீங்கன்னா முடிஞ்சிடும். ஒரு பெரிய விஷயம் கிடையாது. டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். சரிங்களா? சரி. அங்கிள் இதுக்கு டிகிரியும் குடுக்கல எப்படி அங்கிள்? ஏய் இதுக்குடா டிகிரி உனக்கு படுவா ராஸ்கோ. இது என்னடா கண்ணு? இது என்ன கண்ணு? இது என்ன ஷேப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஷேப்னு இருக்க டயகனல் என்ன டிகிரி இந்த ஓ! கார்னர்ல? சரி. சாரி அங்கிள் 90 டிகிரி. ஷேப் சொல்லிட்டேன்ல. ஷேப்ல இருந்தா நமக்கு ஸ்கொயர்னு ஆ. ஒண்ணு குடுத்துருக்கான். ஸ்கொயருக்கு உனக்கு டிகிரி வேணுமா அதுக்கு? இல்ல. எல்லாமே 90 டிகிரி. ஓகே. எங்க போனாலும் 90 டிகிரி. அவ்வளவுதான். சோ ரேடியஸ் சொல்லிட்டாங்க. ரேடியஸ் எவ்வளவு சொல்லிட்டீங்க? ம், அதான் இந்த ரேடியஸ் இங்க இருந்து இங்க டச் ஆகுறதான். இங்க இருந்து எங்க போனாலும் இது எவ்வளவு? 5 மீட்டரா? 5 மீட்டர், 5 மீட்டர். எங்க வரைக்கும்? இந்த பாத் வரைக்கும். போடுறா கண்ணு. ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சு ஆமா. சொல்லுங்க ஆன்சர் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் த ஆர்க் என்ன? அந்த ஏரியா ஆஃப் த சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு? தீட்டா பை அங்கிள் தீட்டா பை 360 டிகிரி 360 இன்ட்டு இன்டு பை ஆர் பை ஆர் ஸ்கொயர். ஸ்கொயர். இது ஏரியா ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. ம், கம்ப்ளீட் பண்ணி போகலாம். தீட்டா வந்து 90 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி. அங்கிள் பையோட வேல்யூ 45 டிகிரி தானே? 45 டிகிரியா? அங்கிள் அந்த 45 டிகிரியா? இந்த ஆர்க் கண்டுபிடிக்கிறா? இதுதானே ரேடியஸ். ஓ இதனோட இது டோட்டலா ஓ இது இது வந்து இந்த ஓகே இது அங்கிள். என்னது அந்த நான் வந்து கயிறு. இல்ல நீ சொல்றது கரெக்ட். ரெண்டா டிவைட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் இது கயிறு. இந்த கயிறு கட்டிட்டு ரெண்டு ஆகுங்கிறாங்க. கயிறு கட்டிட்டு ஆ சர்க்கிள் குவார்டர் சர்க்கிள் ரெண்டு ஆகுங்கிறாங்க. கரெக்டா? ஓகே அங்கிள் ஓகே. பை ஆர் ஸ்கொயர் பை ஸ்கொயர். கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த கால்குலேஷன் கம்ப்ளீட் பண்ண கிடைக்கும். போட்டு பார்க்கணும். இது ஒரே ஒரு கண்டிப்பா செகண்ட். போகணும் ஆயிரும். அப்போ இது 25 பை 4 4 இன்ட்டு 3.14. டக்குனு முடிறாங்கன்னு. ஒரே ஒரு செகண்ட். 3.14 25 3.14 20 இது 4 கேன்சல் பண்ணலாம். முடிஞ்சா பண்ணிக்கோ. முடியாதுல்ல. முடிஞ்சது. முடிஞ்சிடாம அது டெசிமல ஒரு பண்ணிட்டு போட அப்பதான் ஈஸி. டெசிமல வச்சு தான் உனக்கு போட சொல்லிக்கிறேன். பண்ணிட்டு போட தப்பு கிடையாது. ஆமா. நீ அதை வச்சும் போடலாம், இல்லை இதை வச்சும் போடலாம். இதை இது வச்சு 1.57 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 6 அங்கிள் 1.57 அங்கிள். 1 பாயிண்டா? இதுக்கு இதுக்கா? அங்கிள் டேய், இது 2 ஆல 3.14 கட் பண்ணேன். 2 ஆல இதை போடுங்க. இது ஓல்ட் டிஜிட். இது ஓல்ட் டிஜிட் போனால் 6.125 வரும் பாரு. இப்போ 6 போட்டிங்கன்னா 6 நாள் 24, மீதி 1. மீதி 1 10. 10 எவ்வளவு? 2. 6.25 வந்துட்டு இருக்கு. 6.25. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுது. ரொம்ப ஈஸி. நீ அதை போட்டாலும் உனக்கு எது ஈஸியோ அதை நீ ஃபாலோ பண்ணு. நான் சொல்றேன் ஃபாலோ பண்ணணும்னா நீ உனக்கு எது ஈஸியோ நீ அதை, ஏன்னா எக்ஸாம் கால் நீ தான் போட போற. ஆனா உனக்கு எது ஈஸியோ நீ அதை போட்டு நீ கம்ப்ளீட் பண்ணு. அங்கிள். நான் வந்து 4 2 ஆல கட் பண்ணி அந்த 3.14 கட் பண்ணிட்டேன் அங்கிள். 1.57. ஒன் பாயிண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு 2 எடுத்து அந்த 25 25. கட் பண்ணி ஓகே. 12.5 வந்துச்சு. எது இந்த வந்தாலும் சரி ஆன்சர் ரெண்டுத்தையும் கரெக்டாக தான் வரும். நீ பயந்துக்காம தைரியமாக போட்டுக்கோ. சரி. எனக்கு ஆன்சர் மட்டும் சொல்லு. என்ட் ஆஃப் ரிசல்ட் 25 28 4 1 10 11 3 3 7 5 4 பாயிண்டா? சரி 3 அங்கிள் 19.525. 19.525. நீ சொல்றது கரெக்டாக நினச்சி எழுதுறேன். நான் செக் பண்ணேன். 19.525. இது என்னது? ஏரியா. அது என்ன கொடுத்துக்கலாம்? மீட்டர் கொடுத்துக்கணும், சென்டிமீட்டர் கொடுத்துக்கலாம், மீட்டர். அப்போ மீட்டர் ஸ்கொயர். மீட்டர் ஸ்கொயர். சரி ஏரியா 2 கண்டுபிடிங்க. 10 சென்டிமீட்டர் வச்சு போடுங்க. இதே ஒர்க் தான். தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். ஸ்கொயர். அப்போ இது அதாவது 90 பை 4னா 1/4 இன்ட்டு 1/4 3.14 இன்ட்டு 100. 10 ஸ்கொயர் வந்து 100. அப்போ ஓகே. டேரெக்டாக இது கட் பண்ண தெரியும். 25 தெரியும். 25 அப்போ ஏரியா 2 ஈக்குவல் டு எவ்வளோ வேல்யூ அதை நீங்கள் அப்ளை பண்ணி போட்டுக்கணும். சொல்றேன் அங்கிள். கண்டிப்பாக சொல்லி தான் அப்போ முடிக்க முடியும் ப்ராப்ளத்தை.
Uncle 78.5. 70வா? 78.5. ஓகே. 78.5. ஏரியா 2. நம்மளுக்கு என்ன நடந்திருக்குது? நடந்தது பாத்துங்க. இங்க ஒரு ஸ்கொயர் பீட் இருக்குது. அந்த ஸ்கொயர்ல இருந்து தான் அந்த முகத்துரை கட்டுறீங்க. மறுபடியும் ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்றீங்க. கரெக்ட்டுங்களா? ரேடியஸ்ங்கிறது மறுபடியும் என்ன பண்றீங்க? இன்க்ரீஸ் பண்றீங்க. மேபி இது 10 வச்சுக்கோங்க. இது 10 வச்சுட்டு இது வந்து 5 வச்சுக்கோங்க. 2 பார்ட். கரெக்ட்டுங்களா? இப்போ 5 மீட்டரோட ஏரியா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. அதனோட ஏரியா எவ்வளவு கிடைச்சது? 19 பாயிண்ட் சம்திங் சொன்னீங்க. 19.52 பாயிண்ட் சொல்லிட்டீங்க. மாத்தி போட்டலாம் அப்போ ஈஸி இருக்கும். இது வந்து என்ன பண்ணீங்க? 19.525 சொல்லிட்டீங்க. இது ஓவரால் ஏரியா எவ்வளவு சொல்லிக்கிறீங்க? ஓவரால் ஏரியா 78.5 சொல்லிக்கிறீங்க. பட் நம்மளுக்கு எதுதான் வேணும்? இன்க்ரீசிங் ஏரியா வேணும். இதுதான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க. இதுதான் இவ்வளவு இங்க ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நல்லா பாருங்க. இதுல இருந்து இது Uncle வரைக்கும் அப்படின்னா 78.5 minus சூப்பர். அந்த 98.5. கான்செப்டுக்காக டயக்ராம் போட்டு போட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும். அந்த டயக்ராம் போட்டு எப்பயுமே பாரு, இந்த மாதிரி கொஸ்டின்ல டயக்ராம் போட்டா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஐடியா கிடைக்கும். நம்ம தியரிட்டிக்கலா வச்சு போட்டா என்ன தாண்டா வரும் அப்படிங்கிற யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதே நீங்க டயக்ராம் வச்சு போடும்போது ஓ இங்க போயிருச்சு, ஓ இங்க போயிருச்சு, அப்ப மீதி யாரு இவன் தான் வேணும், அப்ப குறையுது அதிகமாகல, அப்ப குறையுதுன்னு என்ன பண்ணும், குறைக்க வேணும் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். நீங்க அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஐயோ என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு இருப்பீங்க. டயக்ராம் போடும்போது என்ன ஆகுது, பெரிய பாட்டுல இருந்து சின்ன பாட்டு வந்து ரெடியூஸ் ஆகுங்கிற கான்செப்ட் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தெரியும் போது பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணி போட்டா முடிஞ்சிச்சு. அப்ப என்னது? இன்க்ரீசிங் ஏரியா. இன்க்ரீசிங் ஏரியா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு Uncle 38. See, 78. Uncle 58.975. அவ்வளவுதான். போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. 58.97 975. 97. அப்ப இங்க எழுதிக்கங்க. அப்படியே டயக்ராம் போட்டு நீட்டா போட்டுன்னு எங்களுக்கு மார்க் குறைக்கலான்னு தெரியாது. சூப்பரா தான் போட்டுக்கலாம், பையன் அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கலரா மேபி பென்சில் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இது தனி பாட்டா இங்க ஒரு பெரிய டயக்ராம் இதை போட்டு பாட்டிருங்க. அப்ப சின்ன டயக்ராம் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறது அப்படியே அழகா எழுதி எண்ட் ஆஃப் ரிசல்ட் இந்த மாதிரி டயக்ராமா பார்த்தனா உங்களுக்கு மார்க்கே குறைக்க முடியாது. 5 மார்க் கொஸ்டின் அப்படியே 5 மார்க் போட்டுருவோம். அவ்வளவுதான். இதெல்லாம் மெத்தடாலஜி. ஒவ்வொன்று கொடுக்குறேன்னா அந்த மெத்தடாலஜி நீ ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டா ஈஸியா மார்க் எடுக்கலாம். சரியா? சரி. கிளியராப்பா? கிளியர். சரி, அடுத்த கொஸ்டின் நீயே போடுவீன்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா உனக்கு கிளியர்னா அடுத்ததும் மேபி அதே இதுதான். அது இது இல்லைனாலும் வேற சர்க்கிள் ஃபார்ம் வரும். அதை என்னென்னு பார்த்து பண்ணிக்கிறேன்னு பார்க்கலாம். அடுத்த பேஜ் போய்க்கலாம் கொஞ்சம் நேரம். சொல்லுமா அங்கிள் ப்ரூச்னா என்னது அங்கிள்? அதை கொடுத்துட்டு போக மாட்டேங்க. சரிங்க, பார்த்து சொல்லுப்போம். ப்ரூஃப்னா என்னது சர்ச் பண்ணிக்கலாம். அதை விட இப்போ காமன் கான்செப்ட்ல என்ன டயக்ராம் மாதிரி என்ன வரும்னு செக் பண்ணி டக் டக்குன்னு முடிச்சுட்டு பார்க்கலாம். A brooch is made up of a silver wire in the form of a circle. In the form of a circle with diameter 35 millimeter. அங்கிள் ஒரு ப்ரூச் வந்து சில்வர் ஒயரால பண்ணியிருக்காங்க அங்கிள். அது வந்து சர்க்கிள் ஃபார்ம்ல பண்ணியிருக்காங்க அங்கிள். அதோட டயாமீட்டர் வந்து 35 மில்லிமீட்டர் அங்கிள். டயாமீட்டர் 35 சென்டிமீட்டர் கரெக்ட்டுங்களா? மில்லிமீட்டர் அங்கிள். மில்லிமீட்டர். ஓகே, 35 millimeter. The wire is also used in making 5 diameters which divides the circles into 10 sectors. அங்கிள் அப்புறம் அந்த ஒயர் வந்து ஒரு 5 டயாமீட்டர் அந்த ஒயரை வச்சு பண்ணியிருக்காங்க அங்கிள். அதனால வந்து அந்த சர்க்கிளை வந்து 10 ஈக்குவல் செக்டார்ஸா அதை வந்து கட் பண்ணுது அங்கிள். 10 ஈக்குவல் செக்டாரா கட் பண்றாங்க. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. 360 அப்படின்னா அங்கிள் இப்போ 360 அங்கிள் டோட்டல் டிகிரி. ஆமா, 360 டிகிரி. அது டிவைடட் பை 10னா அங்கிள். டிவைடட் பை 10 எதுக்கு போடுற? அப்படி போடாத. இது சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா. சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணு.
சர்க்கம்ஃபரன்ஸ் பண்ணிட்டு ஓகே. அதுலேருந்து எத்தனை வயர்ஸ் வேணும் எவ்வளோ வரும்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு. பை டயாமீட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டோம். மேக்கிங் பை டயாமீட்டர்ஸ் டிவைட் இன்டு சர்க்கிள்ங்கிறாங்க. பை ஈக்குவல் பார்ட்ஸ் அது நம்ம சொன்ன மாதிரி அது கடைசியாக நம்ம டிவைட் பண்ணுறதை நம்ம ஆட் பண்ணிடலாம், நம்ம பண்ணிக்கலாம், அதை விட்டுருங்க. இப்போ டயாமீட்டர் வச்சுட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கரெக்டுங்களா? ஓகே அங்கிள். ஓகே. அதுக்கப்புறம் லென்த் வேணும்ல, லென்த் எப்படி கண்டுபிடிப்பீங்க அதை திங்க் பண்ணுங்க. லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறான்னு, லென்த் எப்படி அங்கிள் லென்த் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அன் ஆர்க் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். என்ன பண்ணுங்க? லென்த் ஆஃப் அன் ஆர்க் சி இந்த ஆர்க் பத்தி டோட்டல் சில்வர் அங்கிள். அப்படின்னா இது வயரோட இது ஏரியாவை கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா கண்டுபிடிக்கிறா லென்த் தானே கேக்குறாங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் இன்ட்டு அந்த வயர் எங்க இருக்கும் டயாமீட்டருக்கு வரும்ல, எவ்வளவு டயாமீட்டர் ஃபார்ம் பண்றாங்க? 5 டயாமீட்டர் ஃபார்ம் 35. பண்றாங்க. அப்ப 5 இன்ட்டு 35 போடணும். எப்படி 5 இன்ட்டு 35 வருது? அந்த வயர் வருது இல்ல, அந்த வயரோட கான்செப்டுக்காக. சரிங்களா? இப்ப சரி. சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிங்க 2πr வச்சுட்டு, அடுத்து இங்க எத்தனையா டிவைட் ஆகுது? 5ஆ டிவைட் ஆகுதுங்கிறாங்க. அப்ப அதுதான் லென்த் கேக்குறாங்க. அந்த வயரோட ரெக்கார்ட் லென்த் வேணுங்களா? அப்ப இதுலயும் வயர் தான் ஆகுது, இங்கேயும் இந்த 5க்கும் வயர் தான் ஆகுது. அப்ப என்ன ஆகும்? அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்து கான்செப்ட் சொல்லிடுறேன், கிளியரா பாத்துக்கோ. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டோட்டல் லென்த் ஆஃப் த சில்வர் வயர். இங்க சில்வர் வயர் எங்கெங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க? சர்க்கிளுக்கும் அண்ட் டயாமீட்டருக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த டயாமீட்டர் எத்தனையா இருக்குது? 5 டயாமீட்டர் ஆகுது. கரெக்ட்டுங்களா? 5 diameter. அப்ப ஆமா 5 இன்ட்டு 35 இது ஒரு கான்செப்ட் இருக்குது. கரெக்ட்டுங்களா? அடுத்து சர்க்கிளுக்கும் ஆமா அந்த வயர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப அதனோட இது என்னது? சர்க்கிளோட லென்த் எப்படி கண்டுபிடிப்பேன்? சர்க்கிளோட லென்த் தான் 2πr. பெரிமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ். அப்ப 2πr. அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? டோட்டல் லென்த் ஆஃப் த சில்வர் வயர். அவ்வளவுதான். கிளியரா? இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணா போதுமா uncle? அவ்வளவுதாங்க. என்ன திங்க் பண்ணி டயக்ராம் யூஸ் வச்சீங்கன்னா வந்துடும். லென்த் ஆஃப் த சில்வர் வயர். எங்கெங்க ஒயர் யூஸ் பண்ணிக்கிறாங்க அதான லென்த், அதான் கேட்கறான். லென்த் ஆஃப் த சில்வர் ஒயர் ரெக்கார்ட் எங்கெங்க யூஸ் பண்ணிக்கிறான்? சர்க்கிள் யூஸ் பண்ணிக்கிறான் அண்ட் டிவைட் பண்ணி 5 டயாமீட்டருக்கும் இது பண்ணிக்கிறாங்க. பார்த்தீங்களா? 5 டயாமீட்டர் மேக்கிங் யூசிங் த ஒயர் ஆல்சோ ஒயர் யூஸ் பண்ணிக்க. அப்போ என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு 35. அதாவது எப்படி எழுதுவீங்க? 5 இன்ட்டு டயாமீட்டர். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நாளைக்கு பார்க்கும்போது 5 இன்ட்டு டயாமீட்டர் பிளஸ் Plus சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் 2πr. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள். அப்போ 5 இன்ட்டு டயாமீட்டர் வேல்யூ 35 பிளஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πr தட் இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 35 பிளஸ் 25 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன? 35 டிவைட் பை 2. அப்போ பையோட வேல்யூ எடுத்துக்கலாம். பையோட வேல்யூ 22 டிவைட் பை 7. எப்பெல்லாம் வந்து 22/7 இப்போ யூஸ் பண்ணுவோம்? எப்பெல்லாம் இருக்கிற நம்பர் டிவைட் ஆகுதோ அப்போ வந்து 22/7 யூஸ் பண்ணிக்கோங்க. டிவைட் ஆயிடுனா 3.14 யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? புரியுதாப்பா? என்ன டவுட் இருக்குதா? புரியுது அங்கிள், புரியுது. அப்போ 5 இன்ட்டு 35 பிளஸ் 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு πr 25/2 35. இது கட் பண்ணா 11, இது கட் பண்ணா 5. அங்கிள் ஆன்சர் 285. 285 மீட்டர் இருக்கு. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு உண்டான மில்லிமீட்டர் அங்கிள். மில்லிமீட்டரா சின்ன போடுங்க மில்லிமீட்டர். ஓகே மேம். அடுத்தது என்ன கேக்குறாங்க? ஏரியா தான் உனக்கு தெரியுமில்ல, ஏரியா ஆஃப் ஆர்க். ஆமா அப்ப எவ்வளவு வரும்? 5 டைம்ஸ் 4 இருந்தா போட்டு டக் டக்குன்னு முடிச்சிருங்க. 10 இங்க எத்தனை ஏரியா இருக்குது? ஈச் ஏரியா கேட்டுக்கிறேன் நான். 10 டிவைட் ஆகுதா? ஈக்குவல் பார்ட்ஸ் சொல்லிக்கிறேன். கரெக்ட்டுங்களா? ஆமா அங்கிள். ஈக்குவல் சென்டர்ன்ட்டான். அப்ப ஈக்குவல் சென்டர்னா என்ன பண்ணுங்க? 10. அப்ப மல்டிப்ளை பண்றது நீங்க சொன்னீங்க டிவைட் பண்ணுவேன்னு சொன்னீங்கல, அப்ப அந்த கான்செப்ட். அப்ப என்ன கிடைக்கும்? அங்கிள் அப்படின்னா ஒவ்வொரு ஆங்கிளும் 36 தானே அங்கிள் மாறும்? 36 சூப்பர், வெரி குட், கரெக்ட். 36 டிகிரி தான் கரெக்ட். 36க்கு எப்படி அங்கிள் போடுறது? என்னடா இது 36 டிகிரி? என்ன வேணும் உனக்கு? சரி அங்கிள் போட்டுறேன். என்ன வேணும்? ஒன்னு 36 டிகிரின்னு போடு. ரெண்டு கான்செப்ட். நீ என்ன சொல்றீங்க? ரெண்டு கான்செப்ட் ஏரியா கண்டுபிடிக்க. செகண்ட் क्वेश्चन. ஏரியா ஈக்குவல் டு சர்க்குலர் ஏரியா என்னது? πr ஸ்கொயர். இது எத்தனையா டிவைட் ஆகுது? 10 டிவைட் ஆகுது. இதை யூஸ் பண்ணு. அதர்வைஸ் இன்னொன்று என்னது? θ டிவைட் பை 360 டிகிரி. கரெக்ட்டுங்களா? இன்ட்டு πr ஸ்கொயர். இது ரெண்டு போட்டாலும் ஈஸி தான். θ வேல்யூ என்னது? 10 டிவைட் ஆகுது 36 ஆகும். இதை கட் பண்ணாலும் 1/10 தான் வரும். இதை போட்டாலும் டைரக்டா 10 டிவைட் ஆகுது சர்க்கிள்ல. எங்க? சர்க்கிள்ல. ரெண்டு கான்செப்ட் சேம் தான்.
புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன் புரியுதாடாங்கண்ணே? புரியுது அங்கிள். ஒரு சர்க்கிள் 10ஆ டிவைட் ஆகுது. ஆனா 10ன்னு போட்டேன். 10 இன்டு சர்க்கிள் ஏரியா. இல்ல சார் நான் வந்து ஏரியா ஆஃப் த ஆர்க் தான் போடுவேன் அப்படின்னா, ஆர்க்கோட லென்த் தெரியணும். 36 டிகிரியும் தெரியணும். 36 டிகிரி அவன் குடுக்கல. தட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அவன் என்ன சொல்ல, ஒவ்வொரு டிகிரியும் 36ன்னு அவன் குடுக்கல. ஏன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு ஐடியா எனக்கு தெரியும். ஒரு சர்க்கிளோட ஆங்கிள் எவ்வளவு தெரியும்? 360 டிகிரி தான் கம்ப்ளீட் சர்க்கிள் கிடைக்கும். அப்ப அத 10ஆ டிவைட் பண்ணும்போது தான் 36 அந்த கான்செப்ட் இன்வால்வ் ஆகுது. அந்த கான்செப்ட் இன்வால்வ் ஆகுது. நீ அத போட்டாலும் சரி, இல்ல 1/10 இன்டு பை ஆர் ஸ்கொயர் போட்டாலும் சரி. சரிங்களா? ரெண்டும் ஒண்ணுதான். கம்ப்ளீட் பண்ணிடலாமா? அங்கிள் போட்டேன் அங்கிள். போட்டியா? வெரி குட். அப்ப என்ன வரும்? what is this? 385/4. 10 into 22 divided by 7 into 35/2 into 35/2. டக்குன்னு போட்டீங்கன்னா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன? இது போட்ட எவ்வளவு கிடைக்குதுன்னு 7ஆ? 5. 5. இதையும் போட்டோன்னா 2. அப்ப இதையும் போட்டோன்னா 17.5. அப்ப நம்ம கையில என்ன இருக்குது? 11 into 17.5. போட்டீங்களா? பாயிண்ட்ல போடுறது அங்கிள். டேய் எனக்கு இப்படிதான்டா வருது. உனக்கு வேற என்னச்சு வருதா? அங்கிள் நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த இது 35/2 எடுத்து 22 கூட கட் பண்ணிட்டேன் அங்கிள் 11. ஆமா வந்துருச்சு. அதுக்கப்புறம் 22/7 எடுத்து 35ல கட் பண்ணி 5ன்னு போட்டேன். கரெக்ட், அது வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் 36/316 எடுத்திருக்கேன் அங்கிள். இன்னொரு சொல்லு. 36 36 டிகிரி பை தீட்டா பை 360 அது போட்டிருக்கேன். ஓகே, அது போட்டா இதே தான வரும். 36 இந்த 1/10 இருக்குதா இல்லையா? எது போட்டாலும் 1/10. ஆமா அங்கிள் 1/10 வந்துருச்சு அங்கிள். அப்ப அப்புறம் அந்த 10 1/10 அடிச்சிட்டு 35 ஏற்கனவே 5 மாத்திட்டேன் அங்கிள் 7 இது பண்ணிட்டு. ஸோ அந்த 5ஐயும் 10ஐயும் கட் பண்ணிட்டு 2 போட்டேன் அங்கிள். ஓகே 2 வந்துருச்சு. ஆமா. அதுக்கப்புறம் 11 into 35/4ன்னு வருது அங்கிள். 4 எப்படி 2 2 இருக்குதா? ஆமா இங்க ஒரு 2 ஆமா. இருக்கு. சாரி. ஆமா இங்க ஒரு 2 இருக்கு. கரெக்ட். அப்புறம் 11 into 35 போட்டா 385 அப்புறம் by 4. எவ்வளவு இருக்குப்பா? 385/4. by 4. இதுக்கப்புறம் 4ஓட இது டிவைட் பண்றதா அங்கிள்? பண்ணிடலாம். பண்ணிதான் ஆகணும். சரி. Uh, 36 24 6 96.25. வந்துட்டு போகுதுங்க. டிவைட் பை 4 தானே? டிவைட் பை 4 தானே போடுற? ஆமா. அப்புறம் என்ன? டிவைட் பை 4 எவ்வளவு வரும்? 7 நாங்க 28, 8 நாங்க 32, 9 நாங்க 36. 91 பாயிண்ட் சம்திங் வருது பாரு. அங்கிள் 96.25. 96 வருதா? ஆமா. ரிமைனிங் இருக்குதா? சாரி, ரிமைனிங் இருக்கும். 9 மீதி 2 வருதா? 2னா 24 6.25 கரெக்ட்டுங்களா? ஆமா. அவ்வளவுதாங்க. என்ன கஷ்டம்? சரி. அடுத்து பார்த்துட்டோமா? ஓகே. அடுத்து அதை விட அம்பர்லா கொஸ்டின் அதை விட ஈஸி தான். சொல்றாங்க. இங்க எத்தனை இது இருக்கு கவுண்ட் பண்ணிட்டா போதும். 8 ரிப்ஷன்ஸ் தான். ரொம்ப ஈஸியான 8 ரிப்ஷன் தான். அப்ப நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து 8 வந்து நம்ம ஈக்குவல் ஸ்பேஸ் தான். அது நம்ம ஈக்குவல் ஸ்பேஸ் தான். சி தான் பயங்கரம். அப்ப என்னது? ஒரு பாட்டு கண்டுபிடிச்சா போதும். இந்த ஒரு பாட்டு கண்டுபிடிச்சா போதும், மீதி இருக்கிற பாட்டு எல்லாமே வந்துடும். கரெக்டுங்களா? ஒரு பாட்டு கண்டுபிடிச்சோம்னாலே மீதி இருக்கிற எல்லா பாட்டுமே வந்துடும். சரியாப்பா? போடுங்க. இப்ப என்ன கொடுக்குறா? ரேடியஸ் கொடுத்துட்டா. ரேடியஸ் எவ்வளவு? 45 மீட்டர். ஃபைண்ட் த ஏரியா பிட்வீன் 2 கன்சிக்யூட்டிவ் ட்ரிப்ஸ். அப்ப என்னது? 2 கன்சிக்யூட்டிவ் ட்ரிப்ஸ் உள்ளத ஏரியான்னு கேட்குறோம். ஆஃப் த ஈஸி கம்பேர். சரி, கிளியரா தான் இருக்குது. நம்ம ஈஸியா தான் இருக்கு. போடுங்க. ஓன போட்டுருவீங்களா இல்ல நான் சொல்லணுமா? இப்போ எதை அங்கிள் கண்டுபிடிக்கணும்? என்ன தெரியுங்களா? 8ஆல டிவைட் பண்ணுங்க. இல்லைனாலும் நீங்க பண்ணிட்டு சர்க்கிள் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து டிவைட் பை 8 போட்டாலும் கரெக்ட் தான். அது ஓகே அங்கிள். இப்போ நம்ம எதோட ஏரியா அங்கிள் கண்டுபிடிக்கணும்? 2
செக்டாரோட ஏரியா ப்ளஸ் பண்ணுமா uncle? ஆங்கிள் பிட்வீன் ஏரியா பிட்வீன் 2 கன்சிக்யூட்டிவ் சர்க்கிள் தானே. ஆமா uncle. அப்பன்னா 2 செக்டாரை ப்ளஸ் பண்ணட்டுமா uncle? ஒரு செக்டாரை கண்டுபிடிச்சிட்டு இன்டூ 2 போட்டுட்டுமா uncle? போட்டுக்கலாங்க. 2 செட்டார் தானே. 2 செட்டுன்னு இன்டு 2 தேவையில்ல. 2 ரிப்ஸ்னா அந்த கம்பியோட இது தானே. அந்த கம்பி தானேங்க. ரிப்ஸ்னா அந்த கம்பி தானே. 2 இது தேவையில்ல. இங்க பாருங்க. இதுதான். இதுக்கு அந்த ஒரே ஒரு ஆர்க் தான். இவனுக்கும் இவனுக்கும் உள்ள ஆ ஏரியா. அப்ப இதனோட டிகிரி என்ன? 45 டிகிரி. ஆமா இது ஃபுல் சர்க்கிள்ங்கிறது வேற. அங்கிள் டி. ஆ ஓகே. கிளியர் தானே. அந்த கம்பி புரியுது. அம்பர்லா இருக்கிற கம்பி இருக்குல்ல, அந்த கம்பியோட கான்செப்ட் தான். ஓகே ம். அங்கிள். ஆனா 2 கான்சிக்யூட்டிவ் ரிப்ஸ்னு போட்டிருக்கு அங்கிள். ஆமா, 2 அதான் அந்த கன்சிக்யூட்டிவ் அடுத்து இருக்குது. ஒரு ஒரு கம்பி வந்து இது இன்னொரு கம்பி அதுக்கு நடுவுல இருக்க அந்த ஏரியா. அதான் ஆமா, இப்ப இன்டைரக்டா கூட ஏரியா ஆஃப் த ஆர்க்னு கேட்காம ஏரியா ஆஃப் த ஆர்க்னு கேட்காம டைரக்டா இது கேட்டுக்கிறோம். சரிங்களா? சரி ம். அங்கிள். அப்படின்னா தீட்டா வந்து 360/8 தானே? தீட்டா வந்து 360 டிகிரி பை 8 அப்படி போட்டுட்டு அதில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம். இல்லை 1/8 இன்ட்டு திஸ் வேல்யூஸ் வரலாம். சரியா? 45 அங்கிள். 45 டிகிரி கரெக்டாக வரும். ஓகே. அப்போ அப்படியே 360 தீட்டா/360 இன்ட்டு அது போட்டேன். போட்டுருங்க. போட்டு ஏரியா வரும்னு சொல்லு. அங்கிள் நான் பைய 22/7 எடுத்துக்கிட்டு அது கடைசியாக போடுங்க. பை வந்து பிரச்சனைனா இங்கே இங்கே டிவைட் ஆகுது. நம்ம பையனை வச்சுட்டு கடைசி இந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணுங்க, கடைசியாக அப்ளை பண்ணிடுங்க. கடைசியாக அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். என்ன சொல்கிறோம் புரியுதா? இந்த மாதிரி இதுக்கு கடைசியாக அப்ளை பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். 3.14 கடைசியாக அப்ளை பண்ணி டிவைட் ஆயிடுச்சுன்னா போடுங்க. இல்லை 22/7 வந்து கடைசியாக போட்டுருங்க. அப்போ இல்ல எனக்கு அங்கிள் டிவைட் ஆகல. ஏரியா ஈக்குவல் டு 45 டிகிரியா? அப்போ 1/45 டிகிரி வருமா? 1/45 டிகிரி கரெக்டா? ஆமாம். சாரி, 45 டிகிரி டிவைட் பை 360 டிகிரி கரெக்டுங்களா? 45 டிகிரி பை ஆமாம். 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். பைக்கு அப்படியே வச்சுருங்க. ஏதாச்சும் கட் ஆச்சுன்னா பண்ணுங்க, அப்படியே வச்சுங்க. பை இல்ல ஆர் கட் ஆகல ஸ்கொயர். அங்கிள். ஆர் ஸ்கொயர்னா 45 இன்ட்டு 45. 45. அப்போ என்னாச்சும் கட் பண்ண முடியுமா? 45 எத்தனை டைம் வரும்? 8 டைமா? 8 டைம். அதான் 1/8 ஆமாம். 1/8ன்னு போட்டுக்கலாம். அப்போ 1/8 இன்ட்டு 5 இன்ட்டு 45 இன்ட்டு 45 எப்படி போடலாம்? என்னாச்சு ஐடியா? 40 ப்ளஸ் 5 இன்ட்டு 40 ப்ளஸ் 5 இப்படி போட்டு போடுங்க. ஏன்னா உங்களுக்கு எது ஈஸியாக அந்த மெத்தட் யூஸ் பண்ணி போட்டுக்குங்க. சரிங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு சரி 1/8 5 இன்ட்டு 1600 ப்ளஸ் 2 இன்ட்டு 5னா 80 80னா 400 வரும். 400 20 200 அடுத்து 25 வரும். 25 உங்களுக்கு எது ஈஸி நீ போட்டுக்க. டக்கு டக்குன்னு போட்டு முடிச்சுக்கணும். நம்மளுக்கு தேவை ஆன்சர் எப்படி வேணால் போட்டுக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்? சரி 20 45 நடிக்குது கரெக்டுங்களா? இது ரெண்டு போட்டால் 2025 வருது. 2025 வருது. அப்போ என்ன ஆகுது? 20 25 டிவைட் பை 8 இன்ட்டு அவன் 22/7 அப்ளை பண்ண சொல்லிக்கிறான். அப்போ 22/7. அப்போ இந்த கால்குலேஷன் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த கால்குலேஷன் ஒரே ஒரு கம்ப்ளீட். செகண்ட் அங்கிள். பாயிண்ட்ல தான் அங்கிள். 7ஆல கட் ஆகுமா ஏதோ செக் பண்ணு. எது வேணா போட்டுக்கங்க. சரிங்களா? உங்களால் இது 2ஆல கட் ஆகும் போது 8 2 போட்டுங்க. 7 கட் ஆகும் பாருங்க. இந்த 80யும் இந்த 27. அங்கிள் நான் வேற மாதிரி போட்டிருக்கேன் அங்கிள். சரி, எது போட்டாலும் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்தா சரி. நீங்க எந்த மாதிரி வேணா போடுங்க. சரி. பட் ஆன்சர் வந்தா சரி. 6 பாயிண்ட் 1137.5 இது 7 ரெண்டும் பண்ணா 5 திரும்பி ஒன்னாங்க போகும். 5 திரும்பி ஒன்னாங்க போகும். 3 6 திரும்பி ஒன்னாங்க போகும். 17 16 8 திரும்பி ஒன்னாங்க போகும். 15 7 5 15 49 7 times 6 63 9 times 3
8 38 5 times 35 3 7 1 35 5 திரும்பி 5 கீழே 21 3 போட்டீங்கண்ணே மல்டிபிகேஷன் ஒரே ஒரு செகண்ட் டைம் ஆயிட்டு இருக்குதா இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிக்கணும் எனக்கு அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அங்கிள் இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் போடணும். போதும்டா 2 டிஜிட் போடுறேன். இந்த 3 அங்கிள் 795.535 வருது. டிவைட் பண்ணி போட்டு எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். என்னன்னா 2275 டிவைட் பை 28 வரும். 2270 ஆமா அங்கிள். டிவைட் பை 28 அக்யூரேட்டா போட்டு 275/28 வருது அங்கிள். அதுக்கப்புறம் டிவைட் பண்ணா 795.535 வருது. ஓகே டே. அட்லீஸ்ட் இதோட விட்டு இதை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா பண்ணி போட்டுருங்க. சரி. சரி. சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்தலாமா? இது ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் ஒன்றா போட முடியுமா? A car, two vipers don't walk. Each viper has a blade of length. அங்கிள் இப்போ லென்த் என்ன பாக்குது? இந்த கொஸ்டின் முடிஞ்சிச்சுல. லென்த் ஆல்ரெடி இதுக்கு லென்த் கேட்கலையா? அடுத்த கொஸ்டின் தான் கேட்குறேன். அடுத்த கொஸ்டின் தான் அங்கிள். சரி பார்க்கலாம். அங்கிள் இப்போ 2 வைப்பர் இருக்கு அங்கிள். அது வந்து ஓவர்லாப் ஆகாதாமா அங்கிள்? அந்த வைப்பரோட பிளேடு வந்து லென்த் 25 இருக்கு அங்கிள். லென்த்னா அது அப்புறம் இதுதான் அங்கிள், ரேடியஸ் தான் அங்கிள். ஓகே டே. ரேடியஸ் கேட்குறேன் அங்கிள். ரேடியஸ் சாமானுக்கான ரேடியஸ் தான். அப்புறம் அந்த ஆங்கிள் வந்து 115 அங்கிள். 115 டிகிரி. டோட்டல் ஏரியா 115 டிகிரி போட்டு பண்ணிடலாமா? சரி. 2 வைப் இருக்கு. அதான் 2 டிஃபரெண்ட், 2 சேம் தான். ஏன்னா ஒரே ஷேப் இருந்தா தான் உனக்கு காருக்கு கரெக்டா இருக்கும். வெவ்வேறு ஷேப்ல மேக்ஸிமம் இருக்காது. அதனால 2 ஒரே சேம். ஒன்னோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு இன்டு 2 போட்டுட்டுமா? இல்லைன்னா 2 இன்ட்டுனே போட்டுக்கோ. ஃபைண்ட் டோட்டல் ஏரியா. if 2 போட்டுட்டு பண்ணாலும் சரி, இல்ல கடைசியா போட்டாலும் சரி, அதெல்லாம் தப்பே கிடையாது. என்ன போட்டுக்கோ. சரி, நான் ஃபார்மலாவே அப்படியே 2 போட்டுறேன். சரி டாக்டர். theta by 360 into pi r square into 2. theta வந்து 115 360 into 22/7 into 25 into 25 into 2. 115 agad போட்டேகனே ரெண்டால மல்டிப்ளை பண்ணுங்க. ரொம்ப ஈஸி தான. அது எதுவுமே இல்ல. டக்குனு ரெண்டால தான் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். 90 இது 11 இது 45 இது கட் ஆயிரும். அப்படின்னா 45 divided by 2 22.5 அப்புறம் 25 divided by 2 இது 12.5. $57.5 divided by 22.5. 2.85
5 5 2 5 ஓகே. அப்படின்னா 2.5 into 11 into 12.5 into 25 whole divided by 7. So 7 and 25 cancel. 25 divided by 7. Quota 3.57. 3.57. Points here. 2.5 into 11. 2.5 into 11. 27.5. 12.5 into 3.75. போட்டே கண்ணு டேட்டாமா இல்லை அங்கிள் ஒரே ஒரு லாஸ்ட் கால்குலேஷன். 46.8. ரொம்ப கஷ்டமா இருக்குதா? அங்கிள் எல்லா பாயிண்ட்லேயும் போகுது. நிறையா மல்டிபிகேஷன் வருதா? அதாவது என்ன வருது? 2 ஆமாம். into 1115 degree divided by 360 degree into 22 divided by 7 into 25 pi r square 25 into 25 இவ்வளோ கால்குலேஷன் இருக்குது. இப்போ இதையும் கட் பண்ணால் 180 டிகிரி. இது 90 போட்டிங்கன்னா இது வந்து 11. வேறு எங்கேயாச்சும் கட் பண்ண முடியுதா? 25 இது 5ஆல் பண்ணலாம். 5னா கண்டுபிடிச்சிட்டேன் அங்கிள். கண்டுபிடிச்சிட்டிங்களா? சொல்கிறாங்க அங்கிள் 1289.06 அதுக்கு மேலே போகுது அங்கிள். ஓகே 2 டெசிமல் போதும். சரி சரி என்ன வந்தது? 1289. ஓகே சரி என்ன சென்டிமீட்டர் ஸ்கொயர்டா மீட்டர் ஸ்கொயர்டா மீட்டர் ஸ்கொயர்டா இல்லை சென்டிமீட்டர் ஸ்கொயர்டா அதனால் சென்டிமீட்டர் ஸ்கொயர். கிளியரா? கிளியர். ஸோ அடுத்த கொஸ்டின் டைரக்ட் தான், அது ஒரு பெரிய வித்தியாசமே இல்லை. த வார்ம்ஸ் ப்ளீஸ் அண்டர் வாட்டர். ஸோ லைட் ஹவுஸ் ரெட் கலர் குறையும் சொல்லுங்க, அது போட்டு இன்சர்ட் பண்ணிடுறேன். அங்கிள் நீங்கள் என்ன இன்னும் அடுத்த வர அந்த 2 சம்க்கு எப்படி போடுறதுன்னு ஐடியா மட்டும் கொடுத்துருங்க. ஆனால் அந்த கால்குலேஷன் நீயே போட்டுக்கோ, அவ்வளோதான். ஏன்னா டைம் இல்லை, நம்மளுக்கு கால்குலேஷன் மட்டும் நீயே போட்டுக்கோ. சரி சார் டயக்ராம் கொடுத்துட்றேன் பார்த்துக்குங்க. பெருசாக இல்லை, டயக்ராம் கொடுத்துட்டு இங்கே வேலை முடிஞ்சிருச்சு. இதுதான் டயக்ராம். சொல்கிறேன் இந்த டயக்ராம் லைட் ஹவுஸ் எங்கே இருக்குது, அதுலேருந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வேவ்ல நம்ம காட்டுக்குறாங்க. சரிங்களா? இப்போ என்ன கேட்குறான்? ஃபைண்ட் த ஏரியா. இது இந்த டயக்ராம் பார்த்தோம் ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டுங்களா? ஸோ டிஸ்டன்ஸுங்கிறது என்னது? எனக்கு ஆங்கிளும் கொடுத்துட்டேன், ஆங்கிளே அவன் 80 டிகிரி கொடுத்துட்டான். அப்போ டேரக்ட் ரிசல்ட் பெருசாக நீ திங்க் பண்ணணும் அவசியமே கிடையாது. தெரியும் என்னது? டீட்டா பை 360 டிகிரி. அப்போ என்னது? டீட்டா வேல்யூ 80 டிகிரி. அப்போ 80 டிகிரி பை 360 டிகிரி. ஏரியா தானே கேட்குறான், பை ஆர் ஸ்கொயர்டு 5 இன்ட்டு ஆறு. ஆரோட வேல்யூ என்ன? 16.5. அப்போ மேபி இது வந்து 14 இது 2. ஓகே, அப்போ 3.14 வச்சுட்டு போட்டுருங்க. அவனே கொடுத்துட்டான் 3.1. ஏன்னா 22/7 வந்து கட் ஆகல, அதனால 3.14 வச்சுட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. சரியா கண்ணு? சரி இந்த கால்குலேஷன் நீ கம்ப்ளீட் பண்ணிடு. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட், ஏன்னா இது அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. புக் கொஸ்டின் கொஞ்சம் சிலது கேட்பாங்க, அதில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. சொல்கிறேன் கண்ணு, இது உனக்கு ஈஸி தானே? எப்படி கண்டுபிடிப்பீங்க? எனி ஐடியா? A round table cover has 6 equal designs on the figure. The radius of the cover is 28 centimeter. அங்கிள் இப்போ ரேடியஸ்னா அந்த செக்மெண்டோட சரி ஓகே. Find the cost of making the design set.
இப்ப சென்டர் பாயிண்ட் ஒண்ணு வச்சுக்கோங்க. இந்த டயகிராம் ஒரே ஒரு சின்ன ஐடியா. சென்டர் பாயிண்ட் ஒண்ணு வச்சுக்கோங்க. அதுலேருந்து இங்க பாருங்க இந்த ஷேப்புக்கு ட்ரையாங்கிள் ட்ரா ஆ பண்ணுங்க. இந்த மாதிரி எத்தனை செக்மெண்ட் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும்ல அங்கிள். அவ்வளோதான். ட்ரையாங்கிள் எத்தனை ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க முடியும் பாருங்க. எத்தனை ட்ரையாங்கிள் இருந்த ஷேப் வருதுன்னு பார்த்துக்கோங்க. 6 ட்ரையாங்கிள். அப்போ 6 ட்ரையாங்கிள்னா 60 டிகிரி கரெக்டுங்களா? அப்போ ஈக்குவல் ட்ரையாங்கிள் கரெக்டுங்களா? 360 டிகிரி. அப்போ 6 டிவைடானா எல்லாமே ஈக்குவல் ட்ரையாங்கிள் கரெக்டுங்களா? ஆமாங்க. அப்போ ரேடியஸ் என்னன்னு கொடுத்துக்கிறானா? 28 சென்டிமீட்டர். 28 சென்டிமீட்டர் ரேடியஸ். அப்போ ஈக்குவல் ட்ரையாங்கிளோட வேல்யூஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. ஈக்குவல் ட்ரையாங்கிளோட வேல்யூ ஃபார்முலா என்ன? ஈக்குவல் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன? √3/4a². √3/4a². ஆ அப்போ அதை அப்ளை பண்ணுங்க. √3/4a² அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு ஒவ்வொரு ஆர்க்கோட வேல்யூஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நீங்க மைனஸ் பண்ணுங்க. அதோட முடிஞ்சது. ட்ரையாங்கிளோட ஏரியா ஆமாடா. அப்புறம் செக்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டு அந்த இன்ட்டு 6 போட்டு அப்புறம் இன்ட்டு 6 போடுவீங்க கரெக்டுங்களா? இல்லை ஒவ்வொரு இதுக்கு கேட்குறானா எல்லா இதுக்கும் கேட்குறானா? அதை பார்த்துங்க. கொஸ்டின் என்ன கேட்குறான்னு பார்த்துங்க. எல்லா டிசைனுக்கு எல்லாமே. Round table 6 figures radius of the curve. Find the cost making designs at a rate. Okay. காஸ்ட் மிக்சிங் கேட்குறேன். ஓகே கேட்குறேன். அப்போ கடைசியாக வரதை வந்து அந்த 0.35 மல்டிப்ளை பண்ணிக்கணும் கரெக்டுங்களா? சரி சரி ஃபர்ஸ்ட் இது ஏரியா கண்டுபிடிச்சிக்கோங்க. ஒரு பாட்டோட இது பிடிஎஃப் மட்டும் அனுப்பிடுங்க. என்ன கண்ணு? பிடிஎஃப் புரிஞ்சிருச்சு அங்கிள். இந்த நிமிஷம் புரிஞ்சிருச்சு. அப்போ மொத்தம் 6 ட்ரையாங்கிள் சொல்லிட்டீங்க. அப்போ 6 ட்ரையாங்கிளுக்கு வந்து ஈக்குவல் ட்ரையாங்கிள். அப்போ √3/4a². அப்போ இங்கே ரேடியஸ் என்ன சொல்லிட்டீங்க? 28 சொல்லிட்டீங்க. அப்போ ட்ரையாங்கிள் ஒரு ஏரியா கண்டுபிடிச்சிடும். ஒரு ட்ரையாங்கிள் பாட்டு. அப்போ இதே வந்து 6ஓட மல்டிப்ளை இது ஓவரால் ட்ரையாங்கிளோட கொஞ்சம் கொடுத்துரும். அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த பாட்டு வேணும். நல்லா அண்டர்ஸ்டாண்டிங். இந்த பாட்டு வேணும் அப்படின்னா சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சுக்கோங்க. சர்க்கிளோட ஏரியா மைனஸ் ட்ரையாங்கிளோட ஏரியா ஈக்குவல் ட்ரையாங்கிளோட ஏரியா கரெக்டுங்களா? அங்கிள் என்ன இந்த செக்டாரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன் அங்கிள். அது போட்டு கொஞ்சம் லென்த்தாக போகணும். செக்டாரோட ஏரியா போட்டிங்கன்னா கொஞ்சம் லென்த் ப்ராசஸ். அதுக்கு என்ன பண்ணலாம்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஒரு சர்க்கிள் இருக்குது. சர்க்கிளில் இந்த ட்ரையாங்கிள் இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி தானே. இப்படி கட் பண்ணிட்டா ட்ரையாங்கிள். அப்போ என்ன ஆகும்? இந்த ட்ரையாங்கிள் ஏரியா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிடும். இந்த ட்ரையாங்கிள் ஏரியா ஆட்டோமேட்டிக் கட் ஆயிடும். ரிமைனிங் இருக்குது யார்? இவன் மட்டும் தான் இருப்பான். கரெக்டாப்பா? ஓகே. புரியுதா? எப்படி சும்மா கட் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு பேப்பர் எடுத்து கூட கட் பண்ணி பாருங்க. நான் சொன்ன கான்செப்ட் கரெக்டா இருக்கும். சர்க்கிள் கரெக்டுங்களா? இப்படி ஒரு ட்ரையாங்கிள். நான் என்ன சொல்றேன்? சர்க்குலர் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு இந்த ட்ரையாங்கிள் மைனஸ் பண்ணா இந்த பாட்டு மட்டும் வருமா? ஆமாங்க. அப்போ அதே மாதிரி 6 இதுக்கு அதே மாதிரி போட்டுக்கலாம்ல. சர்க்குலர் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு இந்த ட்ரையாங்கிள் போட்டுட்டு உனக்கு இந்த பாட்டு கண்டிப்பா வந்துடும். அப்போ 6ஓட இதுவுமே வந்துடும் கரெக்டுங்களா? 6ஓட இதுவுமே வந்துடும் கரெக்டாப்பா? ஆமாங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க? வர்ற ஆன்சருக்கு இன்ட்டு 0.35 மல்டிபிள் பண்ணி. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஒர்க் என்ன? சர்க்குலர் ஏரியாவும் 6 ட்ரையாங்கிள் ஏரியாவும் கண்டுபிடிச்சி போட்டீங்கன்னா முடியும். சரிங்களா? சரி. போட்டலாமாம்மா? போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான் கேடு. சரிங்களா? ஸோ மென்ஷன் மட்டும்